எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க நடிகர் சரத்குமார் ஐயா அவங்களுக்கு அவருடைய சக நடிகரான விஜயகாந்த் ஐயா அவர்கள் மேலே ரொம்ப வைத்தறிச்சலோடு இருப்பார். வெளியில் வேணால் சொல்லலாம், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் விஜயகாந்த் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனதளவில் அவர் என்ன மாதிரியான ஆளுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா சரத்குமார் அவங்களுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவங்க 2006 கட்சி ஆரம்பித்தாங்க. சரத்குமார் பார்த்திங்கன்னா 2007 கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் மீது எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை சரத்குமார் வச்சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு விஜயகாந்த் அவர் நல்ல நண்பர், அவருக்கு நான் நன்றி மறக்காமல் நான் இருப்பேன். ஆனால் அது சினிமா வேறு, அரசியல் வேறு, அரசியல் களத்துக்கு வந்த ஏற்பாடும் நான் விமர்சனங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஓகே. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பிடிக்காத தமிழ் நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா சரத்குமார் அவருக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்காது. சூப்பர் ஸ்டார் மேலேயும் பயங்கர விரக்தி, அவரை கண்டு பயங்கர பொறாமல் வைத்தறிச்சது இவருக்கு. என்னடா இவன் இவ்வளோ வயசாகியும் கூட இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்களை பட்டாளமே இருக்குது ரஜினி அவங்களுக்கு, இந்த வயசுல படம் ஓடுது, அவருக்கு இத்தனை கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பொறாமையாக இருந்துச்சு. அதனால தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேள்வி எழும்போது இவர் என்ன பண்ணார்னா, விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ரஜினிக்கு எதிராக பேசினார். அவர் பேசுகிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இப்போ என்னென்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, விஜய் அவர்களை அவங்க மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறத அவருடைய வேலையாக போச்சு. நான் ஏன் இதை படிப்படியாக நான் சொல்கிறேன்னா, மக்களே, சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் வைத்தறிச்சப்படுறதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருப்பாங்க இவங்களுடைய கருத்துக்களை. ஆனால் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால எந்த ஒரு பயன் கிடைக்க போகிறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இவங்க ஒரு நன்மதிப்பை, ஒரு நல்ல பேர் எடுத்துக்குவாங்க. சீமான் அவர்கள் திமுகட்டை சரி அதிமுகட்டை சரி அவங்கள விரோதம் பண்ணுற மாதிரி, அவங்கள எதிர்த்து பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவார்னா, இவரும் நல்ல பேர் சம்பாதிச்சுக்குவார் இல்லைங்களா. இதுதான் அரசியலில் நடந்துட்டு இருக்குது. அதனால் மக்களே, நான் திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இன்னமும் சொல்லுவேன். 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழக மக்களுடைய பேராதரவோட தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இது உண்மையான